தலைமாட்டில் வச்சுக்கிட்டு பஞ்சு வைக்கிறது என்னமா கரெக்டா வர்றான். இந்த பாட்டு சத்தம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கேட்ட கமிஷனர் இங்க வந்துருவார் போல் இருக்கேன். இது மோர்சிங் விடுற பாட்டை தான் கமிஷனருக்கு எப்படி தெரியும்? கண்ணு மணிக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது போலீஸ் போன் பண்ணிடு. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க அவன் தலைமாட்டில இருந்து பணப்பட்டியை உருவிடுங்க. ஈஸி. கால் பக்கம் போய் கிச்சு பண்ணி தலைமாட்டில இருந்து பணப்பட்டியை உருவிட மாட்டேன். உருவும் போது இடையில ஏதாவது 5-10 உருவுனீங்க, நான் உருவிடுவேன். இப்ப போலீஸ் போன் பண்ணி. ஆமா, சர்க்கார் கொடுக்குற அந்த 1 லட்சம் அதை நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் வந்து கடைய போறா, மோர்சிங் பட்டர் சிங் ஆயிடும். அட்மிட் பண்ணிருக்கேன், லைன் கட்டணும். ஹலோ ஹலோ, செங்கராஜ் என்னடா உயரே காண? அதானே ரிசீவரை பார்த்தா சப்பலா கட்ட மாதிரி இருக்குது. யார் எடுத்துருப்பாங்க? பாவி உயர அறுத்து கையில சுத்திக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் வயர அறுத்தாலும் சரி வயர அறுத்தாலும் சரி இவனை சும்மா விட்டப்படா. அப்பா கதவை திறந்துகிட்டு போய் நான் போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லன்னு நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்களே? நீ இருந்தாதான்டா எங்களுக்கு பயமே. நீி ஏதாவது ஏடா குடமா பேசி பேசுற. நாங்க மோசி கிட்ட மாட்டிக்குவோம், அவன் எங்களை தீர்த்து கட்டிடுவான். நீ எல்லாம் ஆஸ்தியோட அனாதி ஆயிடுவேன். ஹலோ, ஏ இப்ப வேலை செய்த அறிவு இருக்க? நீங்களோ திறக்க மாட்டேங்குது. பூட்டி இருக்குமா? யார் பூட்டின? நான் பூட்டலையே. தாடிக்காரன் எவ்வளவோ தேவை. எனக்கு என்னமோ இந்த 6 லட்சம் கைக்கு வருங்கிற நம்பிக்கையே இல்ல. அப்பா எனக்கு ஒரு யோசனை. அதெல்லாம் சரியா வராது. நான் இன்னும் என்னென்ன சொல்ல அதுக்குள்ள சரியா வராதுங்கிறிய. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல விட்டுட்டு வான்னு சொல்ல போறேன். அவன் வரமாட்டான். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்குத்தான் வரும், எனக்கு வராது. அது எப்படி? நீ ஏமாவனாச்சே. ஐயோ அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மாமாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு, அதை எடுத்து உங்க கையில தரேன். அதை வச்சு நீங்க மோர்சிங்க மடக்கிடுங்க. நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது? நீங்கதான். என்ன விளையாடுறியா? ஐயோ வேணாம்பா, எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதறும். தப்பி தவறி உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன். அப்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க. வேணாண்டா, நான் பயத்துல உங்க அப்பா சுட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டேன்னா? அப்ப யாரு துப்பாக்கியை தைரியமா பிடிக்கிறது? இப்போ இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர்சி. பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே கொடுத்துருவோமே. எனக்கு வர்ற எரிச்சல உங்க 2 பேருமே சுட்டுடலாமான்னு வருது. அப்புறம் ஆஸ்தியோட அனாதை ஆயிடுவேன். பேசாம இருங்க. மகேஷ், நீ போய் துப்பாக்கி எடுத்துடா. துப்பாக்கி பீரோல இருக்கு. குண்டு எங்க இருக்கு? குண்டு எங்க இருக்கு? நம்ம என்னென்ன செய்ய போறோம்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் சரியா வராதுப்பா. பேசாம திருந்ததுக்கு கதவை திறந்துக்கிட்டு போய் போலீஸ கூட்டு வந்தேன். வெரி குட் ஐடியா. ஏப்பா, நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் எந்த பக்கம்? இந்த கதவும் பூட்டப்பட்டுள்ளது. கையெழுத்து நல்லா இருக்குது இல்ல? மாப்பிள, நீ கேட்ட மாதிரியே மண்ணு சோறு 2த்தையும் கொண்டு வந்துருக்கிறேன். என்ன செய்ய? 2த்தையும் சேர்த்து கலப்பா. எனக்கு என்ன போச்சு? தக்காளி சோறு, தயிர் சோறு, சுண்டி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சோறு? மண் வாசனை தான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் பார்த்ததே இல்ல. நாய்க்கு வச்சா கூட 4 தெரு தள்ளி போய் நிக்கும். யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க? என்ன உனக்கு? அப்படியா? அப்பட ஏன் சோத்துல மண்ணை போடலாமா? சாதாரண மண் இல்லப்பா, சிவந்த மண்ணா? தெய்வீக மண். நீ திரும்ப கிடைச்சா அங்காளம்மன் கோயில் மண் எடுத்து சோத்துல பசஞ்சு உன்னை மண் சோறு திங்க வைக்கிறதா உங்க அக்கா சாத்தனை பண்ணி. ஒரு அக்கா தேவையா? தெய்வீக அக்கா அதாவது மறந்துட்டேன். அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்கேன். மாப்பிள, தற்சமயத்துக்கு என்ன விட்டுட்டேன். அக்கா சத்தியம், என் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றும். மண்ணைய சோத்தையும் எப்படி கலந்தீங்க? இப்படி கலந்தோம். ஒண்ணுக்கு 4, ஒண்ணுக்கு 6, 1 8 முதல் தெரியுது. அனுமதி அடுத்த உண்மை.
தண்ணி இல்லாம சாப்பிடுறோம். கிட்ட பிடிக்கும். என்ன பார்த்த வளர்ந்துற மனசு வச்சு இப்படி கொடுக்குறியே மாப்பிள, இன்னும் என்ன வேண்டுதல் இருக்கு? அடுத்தது அம்மன் கோயில்ல தீ மிதிக்கிறது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி. ஐயோ, ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமா, சும்மா ஒரு 100 அடி நீளத்துக்கு விறகு கட்டெல்லாம் போட்டு தீயெல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துட்டு இருக்கலாம். ஜாலியா எங்க அக்கா வச்ச சத்தியத்துக்காக 100 அடி என்ன 1000 அடியில நடந்து காட்டுற ஒரு வயசு பண்ணுவாங்க போல இருக்க. மாப்பிள, நான் வச்சுனா எங்க போறேன்? சாப்பிடு. சரி, அது சாட்டா போதீங்க. நிறைய இருக்கு, சாப்பிடு. நிறையவ இது போதுமா? ஐயோ, நல்ல தூக்க மாதிரி கலந்து கொடுத்துட்டேன். நல்ல தூக்கு. எத்தனை மாத்திரை போட்டேன். கையா மட்டும் மட்டும் காலித்து முடி. நாங்க 2 பேரும் கண்ணை முடிக்கணும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். வணக்கம் சார். கல்கத்தா புரட்சி இயக்கத்தோட தலைவர் மோசிங்கிறவனை உயிரோடவோ அல்லது பணமாவோ கொடுத்தா 1 லட்சம் ரூபாய் பரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்களே, அது ஒண்ணும் மாத்தம் இல்லையே. புரட்சி இயக்கமாவது புண்ணா கேட்குமாவது அந்த மாதிரி ஒரு இயக்கமும் கிடையாது. மோர்சிங்கிற பேர்ல ஒரு தலைவனும் கிடையாது. நாங்க எதுக்கா 1 லட்சம் ரூபாய் தரணும்? என்னது? அப்படி யாருமே கிடையாதா? சார், நீங்க யார் பேசுறது? நான் டிஐஜி பேசுறேன். தப்பான செய்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்களே, நீங்க யாரு? ஆமா, நாம மொத்தமா மோசம் போயிட்டோம். புரட்சி இயக்கம் கிடையாதா, மோசங்க கிடையாதா, 1 லட்சம் ரூபாய் பரிசு கிடையாதா அப்படின்னு டிஐஜியே சொல்றாரு. போலீஸ் தேடாத ஆள நம்ம என்னங்க ஆகும்? ஒண்ணும் ஆகாது. போலீஸ் நம்மளை தேடி வரும். என்னெஞ்சு வெடிச்சிருப்ப மகேஷ், தப்பு பண்ணிட்டோம்டா மகேஷ், தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க. இந்த குறையில நீங்களே என்ன மாட்டி விட்டுடுவீங்க போல இருக்க. நாங்களா வழிய போய் சொல்ல மாட்டோம். வம்பு விவகாரம்னு வந்துச்சு, உண்மையை சொல்லாமலும் இருக்க மாட்டோம். இல்லடா மகேஷ்? கரெக்ட். அட பாவீங்களா, அப்ப எங்க கம்பிதான். இத பாரு பாமா, எங்களுக்கு கொள்ளையிலயும் பங்கு வேண்டாம், கொலையிலயும் பங்கு வேண்டாம். என்னடா மகேஷ்? ரொம்ப கரெக்ட். ஆள விடு. இத பாருங்க, நிச்சயமா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இவர் கூட்டின மாதிரி இவரை நாம கூட்டணுங்க. எங்கடா